ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷுக்காக ஒரு ஸ்பெஷலான கேரளா ஸ்டைலில் ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன். நேந்திரம் பனானாவை வச்சு எப்படி பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் இந்த பாயசம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். விசேஷ நாளுக்கு இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேந்திரம் பழம் பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, தேங்காய் பால், ரெண்டு இல்லைன்னா 3 நேந்திரம் பழம், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இது ரெண்டுமே கடையில் வாங்கினது தான். நேந்திரம் பழத்தை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இட்லி குக்கரில் தட்டு வச்சு பழத்து மேலே வச்சு ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். பழம் வெந்து ரெடியாகிறதுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்லத்தை உருக்கி எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டிருக்கேன். நான் 1/2 கப் வெல்லம் தான் இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடணும். வெல்லத்தில் இருக்க மண் தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக இப்படி தண்ணியில் கரைச்சி சூடாக்கி வடிகட்டி எடுக்க போகிறேன். நான் சேர்த்த வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆவியில் வேக வச்சு எடுத்த நேந்திரம் பனானா இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஆறின உடனே தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு ஸ்பூனோ ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி பேஸ்ட்டாக வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நேந்திரன் பழத்தை தோல் உரித்து காமிக்கிறேன். எவ்வளோ மஞ்சள் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாயசத்தில் நான் அடை சேர்க்க போகிறேன். அரிசி அடை. அதை இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறப்ப உங்களுக்கு காட்ட மிஸ் பண்ணிட்டேன். தண்ணி கொதிச்சதும் அதில் இந்த அரிசி அடையை சேர்த்து வேக விட போகிறேன். சேனலில் இன்னும் நிறைய கேரளா டிஷ்ஷஸ் பற்றி போட்டிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணுங்கள். அரிசி அடை நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூடவே நான் வடிகட்டி வச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற அரிசி அடை ரொம்ப சின்னது. பெரிய சைஸில் அரிசி அடை இருந்ததுன்னா அது பாயசம் குடிக்கிறப்ப இடையில இடையில தட்டுப்படும், நல்லாயிருக்கும். மசிச்சு வச்சிருக்க நேந்திரம் பழத்தை இந்த சக்கரை பாகோட சேர்க்க போகிறேன். பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக வெந்து பாயசம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு.
தேங்காய் பாலில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் லூஸாக நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பலாப்பழத்தை வச்சு கிண்ணத்தப்பம் செய்கிறது எப்படிங்கிற வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்க மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணுங்கள். திக்கான தேங்காய் பாலை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாயசம் செய்கிறப்ப அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் செய்யணும். பழத்தில் செய்கிறதுனால ஈஸியாக அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. சுக்கு பொடியும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த பொடி எல்லாம் கட்டி விடாமல் நல்ல பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணணும். கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இதோடய கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரெடி பண்ண நேந்திரம்பழ பாயசத்தை இப்போ சர்வ் பண்ண போகிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸை இது மேலே தூவி அலங்காரம் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து இது மேலே தூவி பரிமாறலாம். பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நேந்திரம்பழ பாயசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.